ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி எடுத்த வீடியோ. பொங்கலுக்கு நாங்கள் நல்லா ஸ்பெஷல் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைக்காய் மசாலா போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் பருப்பு போட்ட கூட்டு பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே சக்கரை பொங்கல் வச்சு சூரியனுக்கு கும்பிடுவோம். ஆனால் சென்னையில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறோம். சக்கரை பொங்கல் பண்ணுறோம், உப்பு இல்லாத வெண்பொங்கல் பண்ணுறோம். இந்த உப்பு இல்லாத வெண்பொங்கலுக்காக தான் இந்த காயெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் ஊரில் பண்ணுறது கிடையாது. எல்லா காயும் போட்டு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வைப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 வெரைட்டி வடை பண்ணுவோம். ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கல் இருக்குல்ல, உப்பு இல்லாத, அதுக்கும் வடைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடை பண்ணும்போது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் உளுந்து வடை பண்ணும்போது கையெல்லாம் மாவாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் பண்ணி இலையில போட்டு சாமிக்கு படைச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கும் போது பக்கத்தில் தட்டில் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு, கரும்பு எல்லாமே வச்சு படைச்சிட்டோம். கரும்பு இந்த வாட்டி வாங்கலை, ரேஷன் கடையில் கொடுத்து அந்த கரும்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.